டெக்னோ டாக் 5வது செஷன். இதுல நாங்க ChatGPT-ய பத்தி பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் பேர் சில வேளையில ChatGPT-ய பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் இல்லாட்டி பேர பாவிக்கிறத பார்த்திருப்பீங்க. இல்லாட்டி நீங்களே பாவிச்சிருக்கக்கூடும். அ அத பத்தி தான் இன்றைக்கு நாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒண்ண தரப்போறோம். அ இதுல நான் அற்புத விளக்கு என்று போட்டிருக்கேன் ChatGPT-ய. உங்கள் எல்லாருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற கதை தெரிஞ்சிருக்கும். எப்படி அலாவுதீனுக்கு ஒரு அதிசய விளக்கு ஒன்று கிடைக்கும். அத தேய்ச்சோம்டா, அதுல இருந்த ஒரு பூதம் ஒன்று வந்து, அ அ அலாவுதீனுக்கு இருந்த லிமிட்டேஷன் அவருக்கு ஒன்லி 3 விஷ் தான் கிடைச்சது. அப்ப அந்த 3 விஷ் என்ன இருந்தாலும், அந்த பூதம் அத செய்து குடுத்து டக்குன்னு செய்து குடுத்துட்டு போயிரும். அது மாரி எங்கட கையில போட்டு கிடைச்சிருக்கு ChatGPT என்று. அதுவும் ஒரு பூதம் மாரி தான் கிடக்குது. இப்பத்தான் வெளியில வந்திருக்குது. இன்னும் வெட்ட வெட்ட இன்னும் பெரிய பெரிய பூதம் எல்லாம் வரும் போல இருக்கு. அதுவும் நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு ஒரு ஆன்சர தந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கேள்வின்னாலும் சரி, அதுக்கு பக்கம் பக்கமா எழுதணும்னாலும் சரி, அது ஒரு ஆன்சர தரக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. அத பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். அ எஜெண்டான்னு பார்த்தா, இன்றைக்கு முதல்ல அதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ChatGPT என்றா எங்கேருந்து வந்தது? எப்படி அதுக்கான ட்ரெய்னிங் நடந்ததுன்றத பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு அ முன்னுரையும், பிறகு அது எப்படி எங்களோட வாழ்க்கைய இலகுவாக்குதுன்றதுக்கான சில உதாரணங்களும் இன்றைக்கு நான் காட்டுவேன். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட என்ன ஒரு தொழில்நுட்பம் என்றாலும், அதுக்கான ஒரு சேலஞ்சஸ், அதுக்குரிய கவனங்கள நாங்க மேற்கொள்ளோணும். அம் சில வரைமுறைகள நாங்கள் இட்டுக்கொள்ளோணும். நாங்க பிழையா ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு. அப்ப வேர்ட் ஆஃப் கோஷன் அண்ட் அத பற்றியும் நாங்க கதைப்போம். மற்ற ChatGPT மாரி வேற என்னென்ன சர்வீசஸ் இருக்குது என்றத பற்றியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன பார்த்துட்டு, இத எப்படி நாங்க பாவிக்கலாம் என்றதுக்கு ஒரு அம் அந்த அதுக்கான வெப்சைட்டுக்கு எப்படி போறது, எப்படி அத பாவிக்கிறதுன்றதையும் சொல்லி காட்டிட்டு, பிறகு நீங்களே உங்களோட லேப்டாப்லயோ, ஃபோன்லயோ இத ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு அதையும் செய்வோம். ஏதாவது கேள்வி இருந்தா, எந்த நேரமும் நீங்க அ நிப்பாட்டி கேளுங்கோ. இல்லாட்டி கைய அந்த உங்கள ரெய்ஸ் பட்டன் இருக்குது. அத உயர்த்தினாலும் அம் கேட்கலாம். இப்ப முதலாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ChatGPT என்றது தான் நாங்க நார்மலா எல்லாரும் பாவிக்கிற டெர்ம். ஆனா உண்மையாவே இதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜி என்றா ஜென் ஏஐ என்றது. ஜெனரேட்டிவ் ஏஐ. அம் ஏஐ என்றா உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து இப்ப மெஷின்ஸையோ, கம்ப்யூட்டரையோ மனிதன் மாரியோ, ஒரு எல்லாது இன்னொரு உயிருள்ள ஒரு அங்கி மாதிரி யோசிக்க வைக்கிறது. அப்ப அது டெக்னாலஜி வந்து which helps machine think like human and assist humans. அதுக்கு உதாரணம் எத்தனையோ இருக்குது. நாங்க வாழ்க்கையில அத பாவிக்கிறோம்னு தெரியாமலே கணக்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கார் பார்க் பண்றத பார்த்திருப்பீங்க. டிரைவர் இல்லாமலே கார் பார்க் பண்றது, இல்ல டிரைவ் பண்ற ஃபெசிலிட்டீஸே இப்ப வந்துட்டுது. மற்றது இப்ப சிம்பிளா நீங்க இப்ப ஃபோன்ல டைப் பண்றீங்களா, இல்லாட்டி இமெயில் அடிக்கிறீங்களா, அடிச்சு கொண்டு போகக்குள்ள அடுத்ததா என்ன வேர்டுன்னு சொல்லி அதே சம்டைம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும் எல்லாம். இப்ப ஹவ் ஆர் என்று அடிச்சா யூன்றத கொண்டாந்து அதே போட பார்க்கும். இப்படியானது. இல்லாட்டி உங்களோட வீடு வழிகள்ல இருக்கும் கூகுள் அசிஸ்டன்ட், இல்லாட்டி சிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அ அ மற்றது இப்ப நீங்க அம் Netflix பார்க்குறீங்களன்னா, உங்களுக்குரிய ரெக்கமெண்டேஷன தாரது. இதுகள் எல்லாமே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற குரூப்புக்குள்ள தான் வருது. அதுக்குள்ள இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐன்றது என்னன்னா, அது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஏஐ தான். முந்தி நாங்க சொல்லிக் கொண்டு வந்த நாங்க, இப்ப மெஷின வந்து ஒரு முட்டாள் கருவி என்று. இப்ப நாங்க அதுக்கு எவ்வளவு சொல்லிக் குடுக்குறோமோ, அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். இப்ப ஏஐன்றதுக்கு நான் இன்னொரு உதாரணம் ஆக்களுக்கு இலகுவா விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றது. இப்ப நீங்க ஒரு ஆப்பிளையும், ஒரு ஆரஞ்சையும் எடுத்து அந்த ஏஐ என்று சொல்றதுக்கு நீங்க காட்டி, இப்போ ஒரு 50 ஆப்பிள்ன்ற படம் அல்லது 50 ஆரஞ்சுன்ற படங்கள வித்தியாசமான வித்தியாசமான ஆங்கிள்ல மரத்துல இருக்கிற மாரி, நிலத்துல இருக்கிற மாரி, தலகள்ல இருக்கிற மாதிரி, இல்லாட்டி வெட்டின மாதிரி இப்படியெல்லாம் எடுத்து இந்த படங்கள குடுத்து, இதான் ஆப்பிள், இதான் ஆரஞ்சு என்று ட்ரெயின் பண்ணினீங்கன்னா,
அடுத்த தடவை நீங்கள் ஒரு ஆப்பிளை காட்டுனீங்கன்னா அந்த ஏஐ வந்து சொல்லும், ஓகே இது ஒரு ஆப்பிள். எல்லாத்தையும் ஒரேஞ்சை காட்டுனீங்கன்னா அது சொல்லும் இது ஒரு ஒரேஞ்சுண்டு. அப்படி இல்லாமல் நீங்கள் மெண்டரினை காட்டுனீங்களா அது அதுக்கு பார்க்க ஓகே இதுவும் ஒரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது, அப்போ ஒரேஞ்ச் என்று சொல்லும். இதே பீச்சை காட்டுனீங்களா ஆப்பிள் மாதிரி இருக்கும். கிரேப்ஸை காட்டுனீங்கன்னாலும் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது, அது சொல்லும் இதை பார்க்க மேபி ஆப்பிள் மாதிரி இருக்குதுன்னு தான் அது சொல்ல போகுது. ஆனா அப்ப அது அப்ப அந்த பார்ட் தான் ஏஐ. நாங்க ட்ரெயின் பண்றோம் மெஷினை. ஜெனரேட்டிவ் ஏஐ என்றா அந்த நாங்க ஒரு நாள் முட்டாள் மெஷின் என்று சொன்ன ஒன்றுக்கு இன்னொரு உயிரை கொடுக்குது என்னன்னா அது கிரியேட்டிவா வேலை செய்ய போகுது. இப்ப இல்லாததை அதனால உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இப்போ ஒரு ஷெஃப் எடுத்தீங்கன்னா அவர் எத்தனையோ ரெசிபிஸை படிச்சு தான் இப்போ ஷெஃபா வந்திருப்பார். தான் படிச்ச ரெசிபியை அப்படியே செய்தாருன்னா என்ன, அவர் அதை ரீக்ரியேட் பண்றாரு. அது ஒரு வே ஆஃப் டூயிங். இதே இப்போ நீங்க 1000 விதமா உங்களுக்கு சமைக்க தெரியும்டா நீங்க புதுசா ஒரு ரெசிபியை கிரியேட் பண்றீங்களா அது கொஞ்சம் கிரியேட்டிவான வேலையா இருக்குது. இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஏன் ஜெனரேட்டிவ்னு சொல்றதுண்டா அதுக்கு இப்படி ஜெனரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இமேஜஸோ வீடியோஸையோ டெக்ஸ்டையோ அது உருவாக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது அந்த லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் என்று சொல்லி அதுக்கு இப்போ இங்கிலீஷோ தமிழோ சிங்களமோ ஹிந்தியோ அதுக்கு வித்தியாசம் தெரியாது, எல்லாம் அதுக்கு மெஷின் லாங்குவேஜ் தான். அப்போ நீங்கள் அதில் எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் அதோட கலைக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். எப்படி இப்போ நான் சொல்கிறத விட செய்து காட்டினா உங்களுக்கு கூட விளங்கும். ஆல்ரெடி தெரிஞ்சாக்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் என்றாலும் நான் இதை கவர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இது கொடுக்கறதுக்கு நீங்க முந்தி கேட்டிருப்பீங்க கண்டதை கற்று பண்டிதரானவர் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லி இருப்பினும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவீனும். ஆனால் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணினவேன்னா இந்த இன்டர்நெட் என்று சொல்லப்படுற இந்த வலைத்தளத்தில் இருக்கிற எல்லா விதமான ரிசோர்ஸையும் எல்லா விதமான இமேஜஸ் டெக்ஸ்ட்டுகள் வீடியோக்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீ இதுல இருந்து படி, இதுல இருந்து உனக்கு என்னென்ன படிக்கக்கூடியதா அது எல்லாத்தையும் படி என்று சொல்லி மெஷினுக்கு கொடுத்து அது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் படிச்சுட்டுது. நீங்க மெடிசனை பற்றி கேட்டாலும் சொல்லும், எல்லாத்தையும் உங்களை சைக்காலஜியை பற்றி கேட்டாலும் சொல்லும், எனக்கு இன்னைக்கு தலை அடிக்குதுன்றாலும் அது மருந்தை சொல்லும், எல்லா விதமான கேள்விக்கும் அது பதில் சொல்லும். அப்ப நீங்க பாரதியில கவிதை முந்தி கேள்விப்பட்ட சாரி மாறி வளர்ந்துட்டு போல பாரதியார் இந்த பாட்டு ஒன்று முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணன் கண்ணன் என் சேவகன் என்று சொல்லி. எப்படி ஒரு சேவகன் வந்து ஒரு சிறந்த சேவகன் அந்த காலத்துல ஒரு நண்பனாய் ஒரு மந்திரியாய் நல்ல ஆசிரியனாய் பண்புல தெய்வமாய் பார்வையில சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான். அதுல வித்தியாசமா வரும் ஜென்னையை என்று சொன்னான் இங்குவனை யான் பரவே என்ன தவம் செய்து விட்டேனோ என்ற மாதிரி தான் இப்ப இந்த கொஞ்சம் எங்கட வேலை எங்கட வாழ்க்கையெல்லாம் போகுது. இதை நம்பி நம்பி கொஞ்சம் கூட இதுல நாங்கெல்லாம் இருக்க தொடங்கிட்டோம். அதான் அதை பற்றி உங்களோடையும் ஷேர் பண்ணி உங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு ட்ரை பண்றோம். அப்ப இதுக்கு உதாரணம் இப்ப நான் இப்ப வந்து இதுட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஓகே கேன் யூ ஹெல்ப் மீ ரைட் அ லெட்டர் டு சென்ட்ரலிங் அபவுட் அ சேஞ்ச் இன் மை பேங்க் அக்கவுண்ட். இப்போ இதுக்கு வந்து நீங்கள்டா எல்லாம் பார்த்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். இதே நீங்கள் இப்போ அவரை சட்ஜிபிடியை கேட்டீங்களேண்டா, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் காட்டுறேன். கேள்வி ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெப்சைட் அதுகளெல்லாம் நான் பிறகு சொல்லுறேன். இப்போ சும்மா இந்த எக்ஸாம்பிளை மட்டும் பாருங்கோ. இப்போ இதில் நான் போய் சும்மா தனியாக டைப் பண்ணணும். இப்படி கேன் யூ ஹெல்ப் மீ ரைட் அ லெட்டர்ன்னு சொல்லி இது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சொல்லுதோ கட்டாயம் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி போட்டு இங்கிலீஷில் சொல்லுது என்னென்ன நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும், உங்களோட பேரை போடணும், அட்ரஸ் அதுகளை போடணும், மற்ற யாருக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க, பிறகு லெட்டரே எழுதி டிஎஸ் மேடம்னு சொல்லி பிறகு சொல்லுது உங்களோட இதான் கூட பேரை இதில் போடுங்க, இதான் கூட சிஆர்என் நம்பர், இதான் கூட பழைய பேங்க் டீட்டெயில்ஸ், இது கூட புது பேங்க் டீட்டெயில்ஸ், மற்றது தேவையானது இப்போ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு அப்டேட் எல்லாம் அதே முழு டெம்ப்ளேட்டை தருது. உங்களோட வேலை இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு இதில் ஒன்றும் போடக்கூடாது, இதை காப்பி பண்ணி எடுத்து உங்களோட இமெயிலில் போட்டு உங்களோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அனுப்பலாம். இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்களோட பேரப்பிள்ளையோ யாரோ வந்து கேட்கணும் எனக்கு கம்ப ராமாயணத்தை பற்றி சொல்கிறீங்களோ அப்பம்மா இல்லாட்டி அம்மம்மாண்டா உடனே நீங்கள் அதை கேட்கலாம்.
இப்போ கேன் யூ டெல் மீ அபவுட் கம்பராமாயணம் அண்டு ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் ராமாயணம் டு மை கிராண்ட் டாட்டர் என்ற ஒரு கேள்வி எதிர்த்து கேட்டீங்களா இப்போ அதெல்லாம் படித்தால் தானே அப்போ அதுக்கும் பதில் தெரியும். அப்போ இது சொல்லும் எல்லாம் தெரியுதா கொஞ்சம் பெருசாக்குறதா ஸ்க்ரீனை பார்க்க. இது பெட்டர்னா ஓ அப்போ ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் கம்பராமாயணம் டு மை கிராண்ட் டாட்டர். அப்போ உடனே அதுக்கு தக்க மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தக்க மாதிரி இப்ப இதே நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா அங்கேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க, கம்பராமாயணத்தை பற்றி எல்லாம் எடுப்பீங்க. ஆனால் ஜெனரிக்கா இருக்கும், அந்த கதையே உங்களுக்கு சொல்லும். ஆனா இங்க வந்து இது சரியான பர்சனலைஸ்டு சர்வீஸா இருக்கும். எக்ஸ்பிளைன் கம்பராமாயணம் டு யுவர் கிராண்ட் டாட்டர் கேன் பி ஃபன் அண்ட் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் ஹர் ஏஜ். இப்போ இதே தேவைன்னா நீங்க உங்களுக்கு ஓகே இதுல ஹாப்பி இல்லை இந்த ரெஸ்பான்ஸ்ல இப்ப இவரே சொல்லி இருக்கிறாரு. இப்ப யங் சில்ட்ரன் 6 to 10 years அவைக்கு ஒரு விதமா சொல்லலாம். இதே 11+க்குண்டா நீங்க ஒரு விதமா சொல்லலாம். இதே இப்போ இப்படி கேட்கலாம், கேன் கம்பேர் கிராண்ட் டாட்டர் ஹூ இஸ் 15 years old ஏண்டா அதுக்கு தக்க மாதிரி உடனே ரெஸ்பான்ஸை மாற்றி உங்களுக்கு ரியல் டைமாகவே உங்களுக்கு ஒரு ஆன்சரை தரப்போகுது. இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்க. இப்போ த ஸ்டோரி வாஸ் ஆஃப் அரவுண்ட் பிரின்ஸ் ராமா, அப்புறம் சீதா பற்றி சொல்லுது, அப்புறம் எப்படி ராவனை கடத்துது, லக்ஷ்மணா, எவ்வளோ டீட்டெயிலாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அது இப்போ என்னென்ன தர்மம் இருக்குது, என்ன வேல்யூஸ் என்று சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக அது சொல்லும். ஆனால் இதோட செக் பண்ணுற மாதிரி நீங்கள் இதில் ஃபோக்கஸை மாற்றலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ இதை பற்றி சொல்லுது, பட் இப்போ உங்களுக்கு இது அவர் காட்டுக்கு போனதை பற்றி எம்ஃபசிஸ் கூட வேணுமெண்டா நீங்கள் சொல்லலாம், கிவ் மோர் எம்ஃபசிஸ் டு ஹிஸ் தட் கம்போனன்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு சொன்னால் அதுக்கு தக்க மாதிரி ரெஸ்பான்ஸை மாற்றும். அடுத்தது இன்னொரு கேள்வி. இப்போ சரி இது வந்து இங்கிலீஷ்ல எவ்வளோ தருது. இப்போ உங்களுக்கு குயிக்கா இருக்கா சும்மா 7 மணி அந்த கூகுள்ல அடிச்சா கேட்டா என்ன மாதிரி வருமன்றதையும் பக்கத்துல 7 மணி சும்மா இருக்கா காட்டினா அவங்களுக்கு ஜஸ்ட் டு ஷோ த டிஃபரன்ஸ். ஷோர். இப்போ கூகுளில் போய் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்க? இப்போ ராமா ஒரு இன் தமிழோ இல்லாட்டி இங்கிலீஷ்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு அதை பற்றின யாரோ எழுதின ஒரு ஆர்டிக்கல் வரப்போகுது. ஆனால் இது வந்து உங்களோட தேவைக்கு தக்க மாதிரி இது மாற இல்லை, இது ஆல்ரெடி யாரோ ஸ்டாட்டிக்காக எழுதி வச்சிருக்கிறது உங்களுக்கு வருது. இது இன்னொரு லிங்கை போய் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிபீடியாவில் இருக்குது, வால்மீகி எழுதினது. இப்போ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கம்பராமாயணம் மன்றம், அப்போ இதில் நீங்கள் கம்பராமாயணம்னு சொல்லி நீங்கள் வித்தியாசமாக சர்ச் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு உங்களுக்கு தக்க மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து மாறி வரும். இப்போ நான் முதல்ல எவ்வளோ நேரம் கேட்டது இங்கிலீஷில், இப்போ நான் சொல்கிறேன் கேன் யூ கிவ் த ரெஸ்பான்சஸ் இன் தமிழ் என்று கேட்குறேன். அப்படின்னு உடனே பாருங்க 7 மட்டும் சொல்லி போட்டு உடனே தமிழில் வந்து தர்றார், கம்பராமாயணம் என்ற தமிழ் காப்பியம் என்று சொல்லி அதுக்கு தக்க மாதிரி வரும். இப்போ இதில் போய்கொண்டிருக்கக்குள்ள இது ரெஸ்பான்ஸ் முடியட்டும். இப்போ நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் சுருக்கமாக ஒரு சின்ன பந்தியாக சொல்லுங்க, இல்லாட்டி ஒரு 2 பக்கத்துக்கு சொல்லுங்க என்று சொன்னால் அதுக்கு தக்க மாதிரி எல்லாம் மாறும். இப்போ இதில் வந்து ஈவன் தமிழ் இந்த தமிழ் பாவிக்கிறன்றது இப்போ கேன் யூ யூஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் என்று சொன்னால் அதுக்கு தக்க மாதிரி உங்களோட தமிழை வேற கொஞ்சம் மாற்றும். என்ன என்ன லாங்குவேஜ் என்ன ஸ்லாங் பாவிக்குதுன்றதை கூட அதுக்கு மாற்றக்கூடிய பக்குவம் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ நான் முதல்ல வந்து கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணினான், ரெண்டாவது இப்போ கேன் யூ டூ இட் இன் தமிழ் என்று சொல்லி கேட்டேனான். இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இப்போ நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மாதிரி இப்போ இங்கிலீஷ்லேயே தமிழில் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ நான் கீபோர்டில் நீங்கள் பாவிக்கக்குள்ள இப்போ இதே நீங்கள் இங்கிலீஷில் அடிக்காமல் இப்போ விக்ஸ் ரோடுக்கு எந்த டிரைவிங் ஃபைனை விட சொல்லி ஒரு கடிதம் எழுதணும் என்று சொல்லி நீங்கள் இங்கிலீஷ்லேயே தமிழ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்கள் என்று சொன்னால்
அப்ப அதுக்கு தக்க மாதிரி தன் ரெஸ்பான்ஸையும் அது தரும். ஆனா இப்ப இதுல வந்து இங்கிலீஷ்ல தருது. ஏன்னா நான் முதல்ல எல்லா ரெஸ்பாண்டையும் தமிழ்ல தர சொன்னபடியே எழுதி முடிய நான் சொல்றேன் அதை இங்கிலீஷ்ல தர சொல்லி. இப்ப விக்ரோத்துக்கு இந்த டிரைவிங் ஃபைனை விட சொல்லி ஒரு கடிதம் இங்கிலீஷ்ல எழுதணும். என்ன சொன்னா உடனே இங்கிலீஷ்ல மாத்தி தருது. இப்ப இந்த இந்த டேட்ல நடந்தது, இந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட், இது ஃபைன் ரெஃபரன்ஸ் நம்பர், அதே ஒரு ரீசனை வேற போடும். இப்ப என்ன இது ஒரு பிழையா இருக்கலாம், இல்லாட்டி நான் இதை மீறினதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம், இல்லாட்டி ஐ வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு அவாய்ட், தவிர்க்க இல்லாத இடத்துல இருந்தேன் நான் என்று சொல்லி என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படின்னுலாம் அதையே போட்டு எழுதி தரும். இப்போ உங்களுக்கே ஆல்ரெடி கணக்கு ஐடியாஸ் வரும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதை கேட்கலாம்ண்டு. மற்றது இவர் வந்து இப்போ தனியாக எழுதுறேன்டா இது மட்டும் இல்லை. இப்போ இன்னொன்று கேட்டிருக்கிறேன், ஒரு உதாரணம். இப்போ இந்த நண்பனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. இப்போ இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல கேட்டனாங்க, அடுத்தது தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கேட்டனாங்க. இப்போ தமிழ்லேயே ஆல்ரெடி நீங்க எங்கேயோ டைப் பண்ணிட்டீங்களேண்டா, அதை எழுது. என் நண்பனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து எழுதுவியா ஒரு கவிதையாண்டா, உடனே அது எழுதி தரணும். இப்ப நான் இதுல கேட்டு எழுதக்குள்ள இது தந்த ரெஸ்பான்ஸும், நான் இந்த கேள்வியை முதல்ல கேட்கக்குள்ள அது தந்த ரெஸ்பான்ஸ் வித்தியாசமான கவிதை. ஏன்னா இவர் கிரியேட்டிவ் தானே, அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதுக்கு தக்க மாதிரி போட்டு எழுதுவார். அப்போ ஒரே ரெஸ்பான்ஸை திருப்பி திருப்பி எடுக்க இயலாது, ஒவ்வொரு காலம் அது மாறும். இப்ப இதே நீங்க இந்த கவிதையிலேயே நீங்க சொல்லலாம். இப்ப ஹீ இஸ் 65 years old person, but we studied together at uni. We used to do a lot of fun activities, include those in the poem and இப்போ நான் இதில் சொல்கிறேன். அவர் 65 வயது ஆள். அவர் நான் யூனியில் ஒன்றா படிக்க நாங்கள் பேக் இன் ஸ்ரீலங்கா. we used to do a lot of fun activities, include those in the poem என்று சொல்லி நீங்கள் அதுக்கு சொல்லலாம். இதை சொல்கிறது ப்ராம்ப்டிங் என்று சொல்லி நீங்கள் அவரோட சொல்லி அவரோட சேர்ந்து வேலை செய்கிறீங்க. அப்போ உடனே மாற்றுது கவிதையை. இப்போ கல்லூரி நாட்களில் நாம் சேர்ந்து சிரித்தோம், அந்த நாளில் எத்தனையோ பொழுதுகள் பறந்தோம், குட்டி கோடியில் ஆனந்தமங்கும் சென்றாலும் அது அதுக்கு தக்க மாதிரி தண்ட ரெஸ்பான்ஸை மாற்றிடும். அப்போ நீங்கள் மற்ற இப்போ 65 வருடங்கள் கழிந்தாலும் அந்த நினைவுகள் மறக்க முடியாதவையாக இருக்குது என்று சொல்லி அதுக்கு தக்க மாதிரி மாற்றுது. மற்றது இப்போ நான் இவ்வளவு நேரம் காட்டினது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஷன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு கொண்டிருக்கப்பலே அது கணக்கு கேட்குது இல்லை, கெட் ஸ்மார்ட்டர் ரெஸ்பான்சஸ், யூ கேன் அப்லோட் ஃபைல்ஸ் அண்ட் மூவ் வென் யூ சைன் அப் என்று சொல்லி நான் இதை ஒன்று லாகின் பண்ணையில் ஒன்றும் செய்ய, சும்மா அந்த வெப்சைட்டுக்கு போய் யூஸ் பண்ணுறேன். இது இந்த அடுத்த லெவல் வந்து நீங்கள் ஒரு சைன் அப் பண்ணுறது, ஃப்ரீயாக சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணுறது. அகெயின் பே பண்ண தேவையில்லை, தனியாக சைன் அப் பண்ணினாலே கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் வரும். அடுத்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பே பண்ணலாம். இப்போ இதிலேயே போய் ஆஃப்டர் சைனிங் இன் நீங்கள் அதுக்கு பே பண்ணியும் பாவிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் பே பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முதல்ல ஃபேமிலியர் ஆகிறதுக்கு ஃப்ரீயாகவே பாவிச்சு பாருங்க. ஈவன் சைன் அப் பண்ணாமல் கூட பாவிக்கலாம். அதோடய இந்திய செஷனில் நான் பே பண்ணுறது அதை பற்றி காட்டையில். பட் இன்னொன்று செய்யலாம். இப்போ ஏதாவது இமேஜ் ஜெனரேஷன் நினைக்கிறேன், அதுக்கு பே பண்ணி இருக்கணும். இப்போ இது நியூ கேட்கணும். இதுக்கு லாகின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ChatGPT லாகின் பண்ணியிருக்கணும், ஆனால் பே பண்ணியிருக்க தேவையில்லை. இப்போ நான் இப்போ சும்மா லாகின் பண்ணுறேன்.
அவ செய்யற நேரம் எல்லாருக்கும் விளங்குதா இல்லாட்டி நம்ம கேள்விகள் இருக்குதா இல்லாட்டி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தா அதை வேணும்னா இதுல போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்கண்டா நம்மளேக்கா நீங்களா சொல்லுங்க, ஏதாவது போட்டு பார்ப்போம் வேணுமெண்டா உங்களுக்கு தேவையானது என்ன. நான் நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. ஆடிப்பறப்புக்கு ஃப்ளையர் ஒன்று டிசைன் பண்ணி தர சொல்லி சாரி ஆடிப்பறப்புக்கு ஃப்ளையர் ஒன்று டிசைன் பண்ணி தர சொல்லிக்கிறேங்க. கேப். Generate a flyer for சரி சத்யன் தாசையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. ஃப்ளையர்ன்றோன்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி டிசைன் பண்ணுது. இனி ஆடிப்பிறப்பு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நடக்குதாம். Sacred beginning of the Tamil month Adi to honor divine feminine energy. என்ன நடக்கும் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன ட்ரெஸ் கோட் என்று சொல்லி இப்படி வந்து இதை டிசைன் பண்ணது. பட் இப்போ நாங்கள் இப்படி போடுவோம் இன்க்ளூட் ஃப்ளையர்ண்டா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கன்வர்சேஷனல் டூல். அப்போ நீங்கள் அதோட கதைச்சு உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் இப்போ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வரமாண்டி இல்லை. அதோட தொடர்ந்து உரையாடி இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தால் அவரோட போய் இருந்து கதைச்சு தான் அந்த விஷயத்தை எடுப்பீங்க. அது மாதிரி இவரோடையும் இருந்து கதைச்சு இவரோ நீங்கள் எப்படி ரிஃபர் பண்ணுறீங்களோ இருந்து கதைச்சு அதுக்குரிய உங்களுக்கு விருப்பமான அவுட்புட் வர மட்டும் அது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். ஆஃப்கோர்ஸ் இது ஃப்ரீ. நான் இப்போ சைன் அப் பண்ணியிருக்கேன். நான் பே பண்ணியும் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஆனால் பே பண்ணாட்டியும் ஸ்டில் சர்டன் லிமிட்ஸ் ஒரு டெய்லி லிமிட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு இத்தனை கேள்வி தான் கேட்கலாம், இத்தனை இமேஜஸ் தான் ஜெனரேட் பண்ணலாம்னு இதில் ட்ரை பண்ணுறேன். அது லோட் பண்ணட்டும். நான் லோட் பண்ண அப்புறம் காட்டுறேன். அப்போ அது மாதிரி நான் முந்தைய ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஜென்ரேட் பண்ணி காட்டுங்க. ஒரு பார்ட்டி ஒரு ஆள் பேர பிள்ளைகளோட விளையாடுற மாதிரி பின்னுக்கு தாத்தா இருந்து காஃபி குடிச்சு கொண்டு இருக்கிறாருண்டா அது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேறு படங்கள்ல இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு தரணும். இப்போ மற்றது அந்த நான் சொன்ன பெய்ட் வேர்ஷனை பற்றி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்க ஒரு டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தராரு, உங்களுக்கு அதை வாசிக்க விளங்கலைன்னா அதுக்கு அப்லோட் பண்ணால் அதை பார்த்துட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லும் என்ன இதில் இருக்குதுண்டு. இல்லாட்டி இப்போ ஒரு இமேஜ் இப்போ சும்மா நாளைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வச்சு ஒரு மரம் உண்டு கொஞ்சம் மஞ்சள் ஆகி கொண்டு போகுது, ஒரு கருவேப்பம்பளை மரம் உண்டு. அப்போ அந்த படத்தை எடுத்துட்டு அப்லோட் பண்ணினா இதுக்கு என்ன செய்யணுமெண்டா உன்னை வாசிட்டு சொல்லுது தண்ணி போகையில போல இருக்கா, தண்ணியில் மஞ்சள் ஆகுது. அப்படியான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுக்கு பே பண்ணி இருக்கணும். அட்ட ஆடியோ சேட் இப்போ நீங்கள் இதோட அதை நான் செய்து காட்டுறேன். நான் பெய்ட் வெர்ஷன் வச்சிருக்கிறபடியே இங்கே ஆடிப்பிறப்புக்கு ஃப்ளையர் இனிமே உங்களுக்கு தக்க மாதிரி இதை இனிமே கதைச்சு அதை மாற்றலாம். ஒரு எக்ஸாம்பிள். பட் அது இப்போ ஆடியோக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இந்த வாய்ஸ் மோட் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் கிளிக் பண்ணி அலவ் திஸ் டைம் மட்டும் கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு இப்போ இந்த மைக்கையும் can you help me to understand what is photosynthesis? Sure.
Photosynthesis is how plants make their own food using sunlight. Basically, plants take in carbon dioxide from the air and water from the soil. Then, using sunlight and a green pigment called chlorophyll. உங்களுக்கு கேட்டுதா நான் அது சொன்ன ரெஸ்பான்ஸ்? ஓகே. அப்ப அப்படியும் அதோட கதைக்கலாம். பட் கதைச்ச அவுட்புட்டை அது விளங்கின மாதிரி உங்களை டைப் பண்ணியும் தரும். அப்ப பட் தமிழும் ட்ரை பண்ணலாம். தமிழ் கொஞ்சம் சரியான ஸ்லோவா கதைக்கணும். ஒரு கதைச்சு பார்ப்போம். அப்பம் சுடுவதற்கான ரெசிபியை தருவீர்களா? நிச்சயமாண்டு சொன்னார். பிற ரெஸ்பான்ஸை காணையில பின்ன இங்கே வருதுண்டு. அப்பம் துடுவதற்கான ரெசிபியை தருவீர்களாண்டு. இங்கே வந்திருக்கு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா வந்திருக்கும் போல இருக்கு. இங்கே நிச்சயமாக அப்பம் துடுவதற்கான விளங்கி இருக்குது. பட் இங்கே என்ன பச்சை அரிசி, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடணும்னு சொல்லி அப்போ இப்போ உங்களை டைப் பண்ணுற தேவை கூட இல்லை. நீங்கள் அதை கேட்டாலே அது பதில் சொல்கிற அபிலிட்டியும் இருக்குது. அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி பெய்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது $33 per month AUD. அது இப்போதைக்கு வேர்த் இல்லை, அவ்வளோத்துக்கு தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத பாவிச்சு பாருங்கோ. அது அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் வேர்ட் ஆஃப் கோஷன்ஸை பார்ப்போம். அண்ட் இப்படி இவ்வளவு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கக்குள்ள நாங்கள் கணக்கை இன்னும் கவனமாக இருக்கணுமே இல்லை. முதலாவது இப்போ ChatGPT சொல்கிறது எல்லாம் 100% உண்மையென்று இல்லை. அண்ட் அவர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவான ஆள் தானே. கொஞ்சம் தனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு அங்கே இங்கே கெஸ் பண்ணி நல்ல புதுசாக கதையெல்லாம் சொல்லுவார். அந்த சொல்கிற விதத்தை பார்க்கணும் சரியான கன்வின்சிங்காக இருக்கும். இப்போ ஒழுங்கா படிக்காத டாக்டரை வச்சுருவள மருந்து பிள்ளையா முந்தி எதுவும் தர மாதிரி இவரும் அந்த ஒழுங்கா இதண்டாமல் சில பிள்ளையான இன்ஃபர்மேஷன்ஸை தரக்கூட. அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்போ நீங்கள் அந்த ஆன்சரை ஒரு சாம்பிளுக்கு பாவிக்கலாம். இதே இப்போ ரிசர்ச் ப்ராஜெக்ட்லேயோ ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ்லேயோ அதில் ஒன்றுலேயும் பிள்ளைகளையோ பாவிக்க வேணாமன்றவ. ஈவன் ஒர்க்கில் கூட நீங்கள் உங்களோட ரிசர்ச்சுக்கு ரெஃபரன்ஸுக்கு பாவிக்கலாம். பட் அதிலே 100% ரிலை பண்ணி இருக்கேலாது. இப்போ அது ஒரு தரம் சொல்கிற ஆன்சரை திருப்பி சொல்லாது. இப்போ வேற இப்போ ஒரு வெப்சைட் இருந்ததுண்டா அது கிரெடிபிள்னு தெரிஞ்சால் நீங்கள் எத்தனை நேரம் அங்கே போனாலும் அந்த ஆன்சர் தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ரிஃபரன்ஸுக்கு பாவிக்கலாம். இதை வந்து அப்படி பாவிக்கலாது. அப்போ ஆல்வேஸ் வெரிஃபை த இன்ஃபர்மேஷன். ஏதாவது புதுசாக ஒரு தகவல் அறியறீங்கன்னா அது சரியானதை ஒரு வேறு ரெஃபரன்ஸோட செக் பண்ணி பாருங்கோ. மற்றது சரியான இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஒன்றையும் கொடுக்காதீங்க. இப்போ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட பேர்கள், உங்களோட ஃபேமிலி ஸ்டோரி, அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒன்றையும் கொடுக்காதீங்க. அது இப்போ நீங்கள் முந்தி பாவிக்க எல்லா செஷன்லேயும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒன்றுலேயும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. சரியான இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடும். அடுத்தது மிஸ்இன்ஃபர்மேஷனும் பயஸையும் கொடுக்கக்கூடியது. ஏண்டா இப்போ இவர் வந்து கிரியேட்டிவாக இருக்கிறபடியே இப்போ நீங்கள் இவரை வந்து ஒரு பக்கத்துக்கு புஷ் பண்ணினீங்களேண்டா, இப்போ இதை பற்றி சொல்ல அதை பற்றி சொல்லன்னு சொன்னால் அந்த பக்கத்தையும் அவர் எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு போவார். இப்போ நடுநிலையாக இருக்க தெரியாது. நீங்கள் கேட்குறதுக்கு தக்க மாதிரி ரெஸ்பான்ஸ் மாறும். இப்போ ஒரே கேள்விக்கு நீங்கள் கேட்குற விதத்தை வச்சுக்கொண்டு அந்த அவுட்புட் இந்த டோனே மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் பயஸும் கவனம் பொலிட்டிக்கல்லி இப்போ ஏதாவது பாலிசி சம்மந்தமாக கேட்குறீங்களா அகெயின் அது 100% சரியாத்தான் சொல்லுமண்டே இல்லை. பட் நான் இது முதலே கவர் பண்ணியிருக்கேன்னு ஒரே கேள்வியை கேட்டாலும் வேறு ஆன்சர் தான் தரப்போகுது. இப்போ அந்த கவிதை எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, ஒரு கதை அந்த கவிதை பிறகு திருப்பி அதை அப்படி தராது. இப்போ திருப்பி ஆடிப்பிறப்பு ஃப்ளையர் திருப்பி கேட்டேன்னா வேற ஒரு ஃப்ளையர் டிசைனை தான் தரப்போகுது. அப்போ அந்த கன்சிஸ்டண்டாக இருக்காது அது அந்த அவுட்புட். மற்றது ஆள் வந்து அந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு ஒரு ஆன்சரை கன்வின்சிங்காக தந்துடும். அது எல்லாம் படிவாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அடிக்கிறத பார்த்தா உண்மை மாதிரியும் நாங்கள் நம்பிடுவோம். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. அப்போ அதை பற்றியும் சரியான கவனமாக இருக்கணும். மற்றது சரியான சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் இட்டால் சில பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸை கூட பிள்ளையா எடுக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இப்போ இதை பாருங்கோ.
இதுல வந்து இதுல ஸ்டே லுக்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஹவு மெனி ஆர்ஸ் ஆர் இன் த வேர்ட் ஸ்ட்ராபெரி என்று சொன்னா the word strawberry has two R's. இங்க ஒரு ஆர் இருக்குது, இங்க இன்னொரு ஆர், 3 ஆர் இருக்குது. பட் அவர் ஏதோ 2 ஆர்ன்னு தான் சொல்லுவார். இப்ப பட் ஐ கேன் see 3 ஆர்ஸ் 3 ஆர்ஸ் என்று சொன்னா உடனே சொல்லும் yeah you are right I made a mistake the word strawberry has 3 ஆர்ஸ் என்று சொல்லி உடனே கதையை மாத்திடுவார். ஆனா நான் சொரியனும் சொல்லிடுவார். எங்களை கனவே நாங்கள் சொறி சொல்ல பஞ்சிப்படுவோம், அவர் சொரியும் சொல்லி ஆன்சரையும் மாத்திடுவார். பட் இப்போ கேட்குறீங்க we where are those 3 hours பிறகு அது இப்போ சொல்லுது. இதே இந்த செஷனுக்கு முதல்ல வரக்குள்ள அது இதுக்கு இப்படி கண்டுபிடிக்கலாமே இருந்தது. அப்ப அது தொடர்ந்து லேர்ன் பண்ணி கொண்டும் இருக்குது. அப்ப இது இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்வியஸ் ஒரு ஆன்சரை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு பேட்டர்னுக்கு பாக்குறோம். இதே எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கேட்கக்குள்ள எங்களுக்கும் தெரியாதுதானே எது சரி எது பிள்ளை என்று சொல்லி. அப்ப இதுல வந்து பாவிக்கக்குள்ள கவனமா இருக்கணும், முழுக்க இதுல நம்பக்கூடாது. ஆஹ் மற்றது இப்ப நீங்க அந்த இதுல வந்து இப்ப மெடிக்கல் சம்பந்தமாவோ சரியான சீரியஸான விஷயம் இல்லாட்டி லோ சம்பந்தமாவோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இதுல ரிலாய் பண்ணக்கூடாது. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுக்கிறதுக்கு பாவிக்கலாமே தவிர இப்ப நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் ChatGPT சொன்னது எனக்கு இந்த மருந்து எடுதான் எடுக்கணுமாமன்னு சொன்னா நல்லா வாங்கி கட்டுவீங்க உங்களோட ஜிபிடியோ டாக்டர்கிட்ட. மற்றது இன்னொரு எங்களை எல்லாம் பெருசா பாதிக்கிற விஷயம் வந்து இது வந்து இப்ப கணக்க ஜாப்ஸ் நேச்சரை மாத்துது. இப்ப இது கணக்க வெளியில தானே ஆட்டோமேட் பண்ணக்கூடியதா இருக்குது, வித்தியாசமா இன்டிகிரேட் பண்ணி கணக்க வேலைகள் ஸ்பெஷல் கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல இப்போ ஒரு ஆட் டிசைன் பண்ணணும்டா முந்தி ஒரு ஆள்கிட்ட போகணும், அந்த ஆள் வேர்ட் என்ன டெக்ஸ்ட்ன்றதை சொல்லணும், அப்புறம் இமேஜஸை கீறணும், இல்லாட்டி வேறு இமேஜஸை போட்டு டிசைன் பண்ணணும். இப்போ கணக்கு அப்படியான வேலைகளை இதே செய்யுது. அப்ப அந்த அந்த பக்கமும் அது ஹெல்ப் கணக்கு செய்யுது. உங்களுக்கு டைம் கொஞ்சம் மட்டுமட்ட ஆகுது. நாங்க அடுத்தது வேற இப்ப நான் இதுல கவர் பண்ணது ChatGPT மட்டும்தான். பட் அதுல ஜெமினாய், கோபைலட், டீப் சீக் ரெண்டு கணக்க டூல்ஸ் இருக்கு. இது அகெயின் கொஞ்சம் தான் இதுல காட்டியிருக்குன்னு இப்ப எத்தனையோ இப்படி வந்து கொண்டே இருக்குது. இதான் சரியான ஒரு ஹேப்பனிங்கான ரிசர்ச் நடக்கிற ஏரியாவா இருக்குது. இப்ப கணக்க வந்து கொண்டே இருக்குது. மற்றது இப்போ நாங்கள் மெயினாக பார்த்தது சட்டும் கொஞ்சம் இமேஜ் ஜெனரேஷனும், பட் இதை வச்சுக்கொண்டு வீடியோ ஜெனரேஷன் சில படங்களே எடுக்கணும். இதை வச்சுக்கொண்டு மற்ற வாய்ஸ் ஜெனரேட் பண்ணலாம், மியூசிக் ஜெனரேட் பண்ணலாம், கோடிங் அதுகளுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். பட் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு மேபி குவிக்லி நீங்கள் எல்லாரும் இப்போ இருக்க ட்ரை பண்ணிட்டு ஆனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது நினைப்பேன். ChatGPT நீங்கள் உங்களோட கூகுள்லேயே சர்ச் பண்ணி உங்களோட ஃபோனில் சரி இல்லாட்டி உங்களோட லேப்டாப்பில் சரி நீங்கள் ChatGPT இப்படி chatgpt.com சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்கள் அதில் கிளிக் பண்ணினா இப்படி ஒரு சைட்டில் லேர்ன் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் ஆஸ்க் ChatGPT என்று சொல்லி சைன் அப் ஒன்றும் பண்ணாமல் சும்மாவே கேட்கலாம். அதை செய்து பார்க்க போறீங்களா? செய்து பாக்குறீங்களா கொஞ்சம் பேரண்டா? ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க போய் பாக்குறதுக்கு ஸ்லைட்ஸ் அனுப்புவோம். ஆனா இப்ப சும்மா செய்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்பவே கண்டுபிடிக்கலாம் என்னன்னு. இந்த இந்த ஸ்லைடு ரைட் சைட் கொஞ்சம் சின்னனா இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட பேசாக்குறீங்களே. டவுன்லோட் பண்றேன்னா இதுக்கு போய் டவுன்லோட் பண்ணணும். ஆப் ஸ்டோருக்கு போனீங்கன்னா நீங்க நார்மலா எப்படி எங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அங்க போய் இப்ப ஐபோன் சொன்னா உங்களோட நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கேன். அப்ப இந்த பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றது. ஓகே. ஆப்பிள் ஃபோன்டா என்ன பேர் அதுக்கு? உங்களோட ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ். ஆனா வெப்சைட் எது நல்ல டவுன்லோட் பண்றதா இல்லாட்ட இதுல முதல் வெப்சைட்லயே பாருங்க. அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன். சைன் அப் பண்ண சொல்லியும் கேட்கும். ரைட். ஓகே.
இந்த வெப்சைட்டுக்கு போனா அதுலயும் இருக்குது. இது டெஸ்க்டாப் வெர்ஷன் டவுன்லோட் பண்றதுக்கு சொல்லி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் எத்தனை கேள்விகள் கேட்கிறன்றது தான் ஒரு நாளைக்கு சொல்ல முடியும். ரீச் யுவர் லிமிட் ஃபார் டெய்லி லிமிட் என்று சொல்லும். அந்த யாக்களோட கதைக்கிறதுக்கு இந்த டேர்ம்ஸையும் ஞாபகம் வச்சிருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்க கேட்கிற கேள்வியை சொல்றது அது ப்ராம்ப்ட் என்று சொல்லி நாங்க அதை ப்ராம்ப்ட் பண்றோம். எனக்கு இதுக்கு ஆன்சரை சொல்லு, இதை என்ன மாதிரி ப்ராம்ப்டிங், அது இந்த ஆன்சர் ரெஸ்பான்ஸ். அப்ப நீங்க வித்தியாசமா ப்ராம்ப்ட் பண்ணி நீங்க ஆன்சரை மாத்தலாம். யாரும் வெப்சைட்ல போய் இந்த 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 ஸ்கிரீனுக்கு வந்துட்டீங்களா? இதுல டவுன்லோட் பண்ணாம நேரடியா வெப்சைட்ல ராஜா அங்கிள் நான் கொஸ்டின் ஒன்று போட்டேன், அது ஆன்சர் போட்டு. சரியா இருக்குதா? உங்களுக்கு விருப்பமான மாதிரி இருக்குதா? Oh, I asked, can you tell me the color of the rainbow போட்டேன். அனுப்பியிருக்கு. ரெயின்போ typically displays 7 colors in this order போட்டிருக்குது கலர்ஸ். என்னென்னாலும் கேட்கலாம். இப்போ உங்களோட ரெசிபி கேட்கலாம். உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்றதுக்கு இப்போ நீங்க 5 days போய் பிலிப் ஐலாண்ட்ல இருக்க போறோம், நாங்க என்னென்ன செய்யலாம் என்று சொன்னா அதுகளுக்கு ஆன்சர் தரும். அதேன்டி அங்கிளும் முதலே பாவிச்சிட்டீங்க போல இருக்குது எல்லாம் அப்படியா? இல்லாட்டி வழக்கமா கேளி ஹேப்பர் இன்னைக்கு நல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற. ஓகே அங்கிள், நாங்க 2 years பார்க்கிறோம். பாக்குறீங்க. ஓகே ஓகே. சும்மா மெட்டாக்களுக்கு தெரியறதுக்கு அங்கிள் இப்ப உங்களுக்கு என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அங்கிள்? அதனால இப்ப நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணினால் ஓ அதிட்ட கொடுத்து ரிஃபைன் பண்ணி தான்னு கேட்பேன். ரைட். நல்ல நீட்டா ரிஃபைன் பண்ணி தரும். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் செக் பண்ணி ஃபைனல் ஃபார்முலா நல்லா இருக்கும். ப்ராம்ப்டை வழியாக போட்டோம் என்றால் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிக்கல் வருது. எல்லாமே அதுக்கு தான் கேள்வி கொண்டு இல்ல அங்கிள் சொன்ன மாதிரி இப்ப சிலது நீங்க செய்து போட்டு அத எப்படி பெட்டர் ஆக்கலாம்ன்றது 2 weeks முதல் அந்த இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் என்ன ஆர்டிக்கல் ஒன்று எழுதித்தர சொல்லி சொன்னாங்க. மெசேஜ் ஹோப் உண்டு ஃப்ரம் அ ஹிந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நான் தலையை சொறிஞ்சோன்னு இந்த என்னென்னு துவங்கலாமண்டு வேணும்னா ஒரு ஐடியா வந்தது. ஓடிப்ப கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து 3-4 லைன்ஸை போட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஒரு ஆர்டிக்கல் வந்தது. Within 5 minutes I sent it to the lady and she said she was in tears when she read it. And it came in a Danny Dong Star online magazine also. That's good. Only a 5 minutes effort. அதான கவனம், அது பிள்ளைகளோட கவனமா இருக்கணும். அவை இது என்ன இப்போ அசைன்மெண்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே இப்படியே பாவிச்சிடுவீனம். அப்ப அந்த எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், அவைக்கு உண்மையாவே விளங்காம செய்வீனம். அப்ப அதான் கொஞ்சம் கவனமா நாங்க பிள்ளைகளை வாட்ச் பண்ணணும். வேலையிலையும் நாங்க கொஞ்சம் பொதுவாக பாவிக்கிறது கூடத்தான். இப்போ கொஞ்சம் இமெயில் அடிக்கிறதுனால இதுக்கு ஒரு அதை கேட்டுட்டு அடிப்போம்ன்ற மாதிரி தான் வருது. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குதோ? வேற எதுவும் கமெண்ட்ஸ்? இந்த புக் பாக்குறீங்க என்ன for dummies வந்து எங்க வச்சீங்க? ரெஜினா டீச்சர் ஓகேயா? நான் ஒரு புக் வாங்கினான், ChatGPT Dummies உண்டு. வெரி நைஸ் புக். அது சின்ன புக், வெரி ஈஸி டு ஃபாலோ. அது அங்கிள் எங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு இருக்கிற எவ்வளவு இருக்கு. இல்ல எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. மற்ற எனக்கு அந்த ஜெனரலா இன்ட்ரடக்ஷன் இருந்தது யூஸ்ஃபுல் ஃபார் மீ.
நான் ஒரு இன்டர்நெட் சும்மா யூடியூப் சேனல்ல இருந்து பார்த்தோன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த புக் எழுதுகிற இன்ட்ரெஸ்ட், ஆர்டிக்கல் எழுதுகிற ஹொபி இருக்குமென்று சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் புக்கே பப்ளிஷ் பண்ணலாம் அங்கிள். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட ஓன் புக்கை ப்ரிப்பேர் பண்ணி ChatGPT கொடுத்து அலைன் பண்ண சொல்லிட்டு கூகுள் புக் ஸ்டோரில் கொண்டு அந்த புக்கை நீங்கள் $5 $10 whatever காஸ்ட்டை போட்டு நீங்கள் பப்ளிஷே பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் சும்மா இருக்காது, மேபி நீங்கள் டம்மிஸ் பண்ண மாதிரி இன்னொரு ஆள் அதை வேண்டு வராது, நீங்கள் தமிழில் எழுதி போட்டு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சும்மா வீட்டில் இருக்க ஹொபியா ஒரு புக்குக்கு புக்காயும் ஒரு கேஷ் ஃப்ளோக்கு கேஷ் ஃப்ளோவாயும் இருக்கும். ஆட்டோபயோகிராஃபி எழுதலாம். நல்ல ஐடியா. நல்ல ஐடியா. வேற யாரும் சைன் பண்ணி சாரி லாகின் பண்ணி பாவிச்சனீங்களா? ஓகே இருக்கா? இப்ப வேற கேள்வி இல்லாட்டி இதோட முடிப்போம் இல்ல? இப்போ நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் பாவிக்கிறேன். அந்த முதல் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியா இருந்தது. நான் கால்ஃபேஸ் சீன் இந்த ஏர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர்னு போட்டேன். அந்த காலத்தில் கால்ஃபேஸ் என்ன மாதிரி இருந்தேன்னு ஒரு படம் வந்தது, நல்ல வடிவான படம், பெயிண்டிங் மாதிரி. ஃப்ரீ வெர்ஷன் தான் நினைக்கிறேன். 1-2 இமேஜ் ஒரு நாளைக்கு ஜெனரேட் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன் செய்யலாம். அதுல ட்ரிக் என்னன்னா, அதை அப்படி பாய்க்கிறதுக்கு அந்த ஃப்ரீ வேர்ஷனை பாய்க்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் டீட்டெயிலா முதலாவது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி துவக்கத்துல செய்யறது ஈஸியா இருக்கும். பட் எங்களுக்கு அந்த ஃப்ரீ வெர்ஷனை பாய்க்கிறதுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க ரெண்டாவது மோடிஃபை பண்ண போய்க்குள்ள பிறகு ரீச் த லிமிட் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய சொன்ன மாதிரி இப்ப அந்த ஸ்பெசிபிக்கா இப்படி சொல்லலாம். இப்ப ஸ்ரீலங்கன் தமிழ் லுக்கிங் கேர்ள், இப்ப வித் பிளாக் ஹேர், பிளேயிங் இன் ஆஸ்திரேலியன் சபர்பன் ஹவுஸ், அந்த உங்களுக்கு தேவையான மாதிரி எவ்வளவு டிஸ்கிரைப் பண்றீங்களோ அவ்வளவுக்கு தக்க மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தரணும். டெஸ்ட் பண்ண யாழ்ப்பாணத்துல மாட்டு சவாரி சீன் உண்டக்குற சொன்னேன். சரியா வந்தது, சரியா வந்தது. மாட்டு சவாரி கெட்ட மாட்டு வண்டி சவாரி. ஷியாமக்கா மியூட்ல இருக்கீங்க. இல்ல நான் சொன்னேன் வேற வரைக்கும் கொஸ்டின் இல்லைன்னு சொன்னா நாங்க இதோட முடிப்போம். அப்படி உங்களுக்கு பிறகு வேற நாம் கேள்விகள் இருந்தா அடுத்த கிளாஸ் எளியா வந்தீங்கன்னா அதுக்கு சொல்லுவோம். மற்றது இவ தந்த வழக்கம் போல இவ தந்த இந்த ஸ்லைட்ஸ்களையும் இந்த ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் பாய்.